பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வசனம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் தேவனுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். இது யாருக்காக சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக இதை தேவன் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், என் மாம்சத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனாலும் அது என்னை உருவ குத்துகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்காக தேவனிடத்துல அவர் 3 முறை அவர் வேண்டிக் கொண்டாராம். ஆனால் கர்த்தர், இதோ பவுலே, உன்னை குத்துகிற அந்த முள்ளை நான் எடுத்து விட்டேன் என்று சொல்லவில்லை. அதற்கு பதிலாக, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாள். அப்படி என்று சொன்னால், இப்போ நம்முடைய ஒரு பலவீனம் அல்லது சோர்வு எதுவோ நம்முடைய வாழ்க்கையிலே நேரிடுகிறது என்று சொன்னால், அதற்காக ஜெபிக்கிறோம். அதை கர்த்தர் எடுத்து விட்டால் அது அந்த பிரச்சனைக்கு மாத்திரம் அதோட முடிஞ்சிடும். ஆனா தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்குமானால் நாம எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். நம்முடைய பலவீனத்திலே நாம சந்தோஷப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படியே கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பலவீனத்திலே அவரால் சந்தோஷப்பட முடிந்தது என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபையால் மாத்திரமே. கர்த்தருடைய கிருபை இருந்தால் நாம ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.